சந்தோஷம். புதிதாக ஒருவருக்கு ஒரு ஊருக்கு பயணப்பட்டார். அந்த இடத்தில் அவர் செல்லும் இடத்திற்கு ஒரு கடல் இருக்கிறது, ஆறு இருக்கிறது. அதை கடக்க வேண்டும். அதை கடக்க படகை பயன்படுத்த வேண்டும். படகோட்டியில் சென்றார். அவரும் சரி அமைதியாக அமர வைத்தார். படகில் ஏறி அமர்ந்தவுடன் அழ ஆரம்பித்து விட்டார். அவருக்கு இந்த இடம் புதிதாக இருந்தது. படகு நகர நகர அவருக்கு அந்த ஒரு மாதிரி பயம் ஏற்பட்டு கொண்டே இருந்ததாம். இவர் எவ்வளவோ சொல்லியும் அவரால் அந்த பயத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அழுகை அதிகமானது. அந்த படகில் ஒரு ஞானி பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த ஞானியிடம் கேட்க, ஐயா, இவர் புதிதாக நம்ம ஊருக்கு வந்திருக்கின்றார். படகில் பயணம் செய்வது புதிதாக போல் தெரிகிறது. அவருக்கு பயம் தொற்றி கொண்டது. எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அழுது கொண்டே இருக்கிறார். என்னால் ஒன்றும் பண்ண முடியவில்லை என்று சொன்னாராம். உடனே அந்த ஞானி அவரை தூக்கி கடலில் போட்டு விட்டார். போட்டவுடன் கடல் மேலே வரும்போது இறுக்கமாக தலைமுடியை பிடித்து விட்டார். அதுக்கு பிறகு அவர் கையை பிடித்து மேலே வந்துவிட்டு அமர்ந்து ஒரு ஓரத்தில் அமர வைத்து விட்டார். அதற்கு பிறகு அவர் எந்த ஒரு அழுகையிலேயே அமைதியாக அந்த படகில் அமர்ந்து கொண்டார். சில பேருக்கு இந்த வாழ்க்கையின் உச்சம் என்னவென்று தெரியவில்லை. பயம் தொற்றிக்கொள்கிறது. அந்த ஆழத்தில் சென்று வந்த பிறகுதான் அந்த அமைதி நிலவுகிறது. இந்த கடலின் மேல் படகு நம்மளை சௌகரியமாக கொண்டு செல்கிறது என்ற உணர்வு அவருக்கு இல்லை. அதை கூட காப்பாற்றுகிறோம் என்ற நினைவில்லாமல் அழுது கொண்டிருக்கிறார். இப்பொழுதுதான் அவர் பயம் உணர்ந்திருக்கும், அமைதியாக இருக்குன்னு சொல்கிறார். சில நேரங்களில் நாம் பாதுகாப்பாக செல்கின்றோம், அந்த உணர்வுகள் இல்லாமல் பயந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயத்தின் ஆழத்தில் சென்று விட்டால் தெளிவு பெறும் என்கிறது இந்த பதிவு. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.